வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இன்றைக்கி நம்ம புதினா சட்னி ஒரு 5 மினிட்ஸில் எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு புதினாவை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 2 எண்ணெய் காஞ்சோன்னே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தீஞ்சு போகாமல் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி வறுக்காமையும் செய்வாங்க. அது கொஞ்சம் ட்ரையாக வர்ற மாதிரி இருக்கும். நம்ம அந்த கீரைக்கிழவுக்கு ஒரு பச்சை மிளகாய் பெருசாக இருந்தது, அதனால் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுட்டேன். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கருகாமல் வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினாவை போட்டுக்கலாம். ஒரு கடாய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சுருங்கிடும். இஞ்சி ஒரு பெரிய விரல் அளவுக்கு கட் பண்ணி இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெள்ளை பூண்டு தேவையில்லை. இந்த சமயத்துலேயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் இலை அப்படியே பச்சையாகவே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருகின மாதிரி தெரியும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சட்னி பச்சை கலரில் தெரியும். கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நம்ம இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம். இல்லைனா வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். நல்லாவே இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். பெருசாக பொருளெலாம் தேவை கிடையாது. இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. எவ்வளோ போட்டால் எவ்வளோ சுருங்கிடுச்சின்னு பாருங்கள். இந்த சமயத்தில் தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன். அதாவது நம்ம எவ்வளோ கீரை சேர்த்துறமோ, அதாவது புதினா சேர்த்துறமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா வறுத்துட்டு சிம்மில் வச்சு வறுத்துட்டோம்னா இந்த மாதிரியே கிடைக்கும், கருகி போகாது. அவ்வளோதான். இனி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறின பிற்பாடு நல்லா அரைச்சிட்டு எல்லாத்துக்குமே நல்லா பொருந்தி வரும் இந்த சட்னி. டக்குன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதான். சிம்மில் வச்சு நீ வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண தேவை கிடையாது. அவ்வளோதான். ஒரு 4-5 பொருள் நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம். அதை வச்சுட்டே நம்ம சட்னி பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொத்தமல்லியிலையும் செய்யலாம். எல்லா கொத்தமல்லியும் புதினாவையும் 2ஐயும் சேர்த்தும் செய்யலாம். அவ்வளோதான். ஆறிடுச்சு. நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். டக்குன்னு நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ ஒரு அவசரமாக டக்குன்னு செய்யணுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் காரமாகவும், காரம் வேணுங்கிறவங்க கூட இனி ஒரு அரை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நம்ம சட்னி ரெடி. வணக்கம்.